அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஜூலை மாதத்திற்கான டேரோ ரீடிங் பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை நீங்க எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். I have 4 groups here. Group number 1, you have diligence. Group number 2, you have simplicity. Group number 3, you have success. Group number 4, you have leadership. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணலாம். நீங்க இந்த கார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இமேஜ் உங்களுக்கு தனித்து தெரியலாம், இல்லை இந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி நீங்க உணரலாம். அதனால உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். குரூப் நம்பர் 1 நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் diligence. You also have ask for help. You have isolation, principle. You have caution. You have tent. It says temporary situation. You also have kangaroo. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா unsettled times, need to plan ahead. You have September. குரூப் நம்பர் 1 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினைச்சு அதிகம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அதிகம் யோசனை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எப்படி போய் முடிய போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கமின்மையை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனா உங்களோட கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த போறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க திட்டமிட்டபடி செயல்பட போறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போது, நல்லதா முடிய போது, நல்ல பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸும் பார்க்கலாம். With 4 of Pentacles, 2 of Wands, Knight of Swords, 9 of Swords, again you have Knight of Swords and the Hermit card. So இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு சில பேருக்கு உங்களோட பர்சனல் கோலா இருக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு இது உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தான் இருக்கு. உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருக்கலாம். அதனால ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு நிறைய இருக்கலாம், நிறைய பொறுப்புகள் இருக்கு உங்களுக்கு. மேபி நீங்க ஒரு சின்ன டீம் லீட் பண்ணலாம். நீங்க திட்டமிட்டபடி செயல்பட முடியாம நிறைய இடைஞ்சல்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய தடைகள் சந்திச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால இந்த டெட்லைன் ஒரு பக்கம் உங்களை நெருங்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பாதியிலேயே இருக்க மாதிரி இருக்கும். வித் பிரின்சிபல் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க உயர் அதிகாரிக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, இல்ல உங்களோட கிளையன்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க. உங்களோட டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் முடிக்கிறேன், இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம், இதை நாங்க கண்டிப்பா முடிப்போம், நீங்க கேட்கறது எல்லாமே எங்களால செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வாக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க இல்லையா, அதை உங்களால நிறைவேற்ற முடியுமா, சொன்ன டைம்குள்ள, சொன்ன நாளுக்குள்ள இதை உங்களால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதனால ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில நீங்க இப்போ இருந்துட்டு இருக்கலாம். ஆனா உங்களோட மற்ற கார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த நிலை வரக்கூடிய நாட்கள்ல மாறுறதுதான் என்னால பார்க்க முடியுது. நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவோம். இல்ல இன்னும் சில பேருக்கு இது ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் சம்பந்தமா இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் செப்டம்பர் மாதத்துல முடிவடையலாம். அதனால உங்களோட ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு நிறையவே இருக்கும். நான் ஆல்ரெடி உங்க ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி இந்த ஜூலை மாதத்தை நீங்க எப்படி ஆக்கப்பூர்வமா அணுக போறீங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்க போது. இஃப் திஸ் இஸ் யோர் கேஸ், இப்போ நீங்க நினைக்கலாம் ஒரு ஃபார்வர்ட் மூமெண்டே இல்லை, ஒரு ப்ராக்ரஸே இல்லை, என்ன செஞ்சாலும் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு திரும்ப வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருந்தாலும் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் நீங்க செயல்படும் போது
உங்களோட இலக்க நோக்கி நீங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் போது அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது உடனே உங்களால பார்க்க முடியாட்டினாலும் உங்களோட உழைப்பு கண்டிப்பா வீணாக போறது இல்ல அப்படின்ற மெசேஜ் தான் நம்ம உங்களோட ரீடிங்ல பார்த்துட்டு இருக்கோம். வித் டெம்பரரி சிச்சுவேஷன் காஷன் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நீங்க இப்ப சந்திச்சிட்டு இருக்கிறது தற்காலிகமான ஒரு பிரச்சனை தான். இது கண்டிப்பா உங்களால கடந்து வர முடியும் அப்படின்னு நீங்க முதல்ல நம்பணும். இந்த நிலைய கடக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஹெர்மட் கார்டோட இமேஜ் பாருங்களேன். இவங்க இந்த படிக்கட்டு ஏறி போய் தான் இங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதனால நீங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்க இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கீங்க, இவ்வளவு டைம் அண்ட் எனர்ஜி நீங்க இதுக்காக செலவழிச்சிருப்பீங்க, உங்களுடைய தூக்கத்தையும் இழந்து நீங்க இதுக்காக உழைச்சிருப்பீங்க. அதனால நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் மீதி இருக்க அந்த கொஞ்ச தூரத்தையும் நீங்க சிரமப்பட்டாவது கடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால உங்களோட இலக்கை அடைய முடியும். இந்த டெட்லைனுக்குள்ள உங்களோட வேலையை முடிக்க முடியும். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். யூ ஹேவ் 8 of cups, king of wands, the world card, 4 of cups, king of cups and 10 of cups. ஸோ குரூப் நம்பர் 1 இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது செகண்ட் வீக் ஆஃப் ஜூலைல இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ இருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமா நீங்க அதிகம் கவலைப்பட்டு இருக்க விஷயம் சம்பந்தமா ஒரு குறிப்பிட்ட மாற்றம் நிகழ காத்திருக்கு. வித் கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் ஒரு உயர் அதிகாரியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலாம், அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்ல உங்களுக்கே ஒரு யூனிக் ஐடியா வரலாம். இது வரைக்கும் யாரும் அது மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க, இல்ல அட்டெம்ப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன செய்வாங்களோ அதை நீங்க செய்யாம உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் மாதிரி வரலாம். இந்த ஒரு ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்டான நிலையில இருந்து உங்களோட வேலையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு வரப்போற இந்த யூனிக் ஐடியா ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. So with 4 of cups, 8 of cups, king of wands and king of cups, இந்த கார்ட்ஸ்லாம் பொருத்தி பார்க்கும்போது நான் இதற்கு முன்னதான் சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு உங்களோட ஹையர் ஆஃபிஷியல் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கலாம், நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், இதை இந்த மாதிரி பண்ணலாம், இல்ல ஒரு சில சின்ன மைண்ட் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட வேல்யூபிள் அட்வைஸ் சஜஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இல்ல இன்னும் சில பேர் நீங்க சொல்ல இருக்க அந்த யூனிக் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ், இதை இந்த மாதிரி பண்ணலாமே, இது நல்லா இருக்கே, நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்குமே அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ வித் கிங் ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, இந்த ஜூலை மாதம் நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த 9 of swords எனர்ஜில இருப்பீங்க, இல்ல 4 of pentacles எனர்ஜில இருப்பீங்க. யூ ஹேவ் unsettled times, need to plan ahead அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க மனசுல குழப்பிட்டு இருந்தாலும் ஜூலை 2வது வாரத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு இருந்த அந்த படபடப்பு, தூக்கமின்மை இதெல்லாம் நீங்கி உங்க மனசு ஒரு அமைதியான நிலைக்கு வரும். ஓகே, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, இது நல்லபடியா முடிய போகுது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்களோட ரீடிங்கை நம்ம த வேர்ல்ட் கார்ட் அண்ட் 10 of cupsல முடிக்கிறோம். இந்த 2 கார்டு உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இது ஒரு சில பேருக்கு ஒரு டெட்லைனா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிவடையும் தருவாயில இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு பர்சனல் கோலா இருக்கலாம், இல்ல எதுவாக இருந்தாலும் உங்களோட இலக்கை நீங்க அடைய போறீங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறீங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த டெட்லைனுக்குள்ள உங்களோட வேலையை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்றதுதான் நம்ம த வேர்ல்ட் கார்ட் அண்ட் 10 of cupsல பார்த்துட்டு இருக்கோம். அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மேபி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஜூலை 3rd week or 4th weekல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம், நல்ல ஃபீட்பேக் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும் வித் த வேர்ல்ட் கார்ட் அண்ட் 10 of cups.
இந்த ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு நீங்க ஒரு டீம் லஞ்ச், டீம் அவுட்டிங், ஒரு சக்சஸ் பார்ட்டி இதெல்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. So group number 1 with careful planning and proper execution இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து. விஷ் யூ தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் subscribe to Rainbow Blessings and also please share it with your friends and family. உங்க அடுத்த வீடியோல சந்திப்போம். வெல்கம் குரூப் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்ட் சிம்பிளிசிட்டி. You also have excitement. You have control. You also have sweetness. Rest deeply. Decide for yourself. You have yoke. It says feeling tied down or frustrated. You have diamond. It says you'll be receiving or giving a precious gift. You have fire. இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா strong emotion, passionate love or hate. குரூப் நம்பர் 2 இந்த ஆர்க்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்து செயல்பட போறீங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த ஜூலை மாதத்துல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கேட்பீங்க. இந்த நியூஸ் கேட்கும் போது நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ்ல யூ ஹேவ் தி சேரியட், டெம்பரன்ஸ், 4 of swords, 9 of swords, 7 of wands, king of cups, the lovers and the high priestess. ஸோ குரூப் நம்பர் 2 இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க இந்த ஜூலை மாதத்துல. வித் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த லவர்ஸ் கார்ட் அண்ட் ஆல்சோ த சேரியட் இந்த மெசேஜ் உங்களோட ரீடிங் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்திருக்கு. வித் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த லவர்ஸ் கார்டு என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண அந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பதிலுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கலாம். இல்ல நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இது 2 மாதிரி இருக்கலாம். உங்க வாழ்க்கை சூழலோட இது எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்காங்க. இது எப்படி இருந்தாலும் உங்க 2 பேருக்கு இடையே ஒரு பேஷனட்டான இன்டென்ஸான ஒரு கனெக்ஷன் இருக்கு. இத ஒருத்தர் வெளிப்படுத்தி இருக்கலாம், இன்னொருத்தர் அவங்க மனசுலயே வச்சிட்டு இருக்கலாம். அதனால இத உங்களோட காதுல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களோட பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க அவங்களோட காதுல உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா உங்ககிட்ட இருந்து வர பதிலுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி இது நடந்து சில வாரங்கள் ஆகியிருக்கலாம், பல நாட்கள் ஆகியிருக்கலாம். ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கலாம் நீங்களோ இல்ல அந்த நபரோ. ஏன்னா வித் கண்ட்ரோல் அண்ட் டெம்பரன்ஸ் நீங்க 2 பேரும் வெவ்வேறு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வரலாம். இல்ல உங்க ஃபேமிலி ஃபைனான்சியலி வெல் ஆஃபா இருக்கலாம், உங்க பர்சனோட ஃபேமிலி உங்க அளவுக்கு இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே மாத்தி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் இத்தனை நாளா உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தடையா இருந்திருக்கு. ஆனா அந்த நிலை மாறுறதா உங்களோட கார்ட்ஸ்ல இருந்து என்னால பார்க்க முடியுது. இல்ல ஒரு சில பேர் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், உங்களோட வெட்டிங் ஆகட்டும், இதற்கு ஒரு சில தடைகள் நீங்க சந்திச்சுட்டு இருக்கலாம். உங்களோட பர்சன் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வராம இருக்கலாம். இல்ல உங்க 2 ஃபேமிலிக்கும் இடையே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல இது மாறுறது தான் உங்களோட ரீடிங்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நான் இது வரைக்கும் சொன்ன மெசேஜை நீங்க உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பொருத்தி பார்த்துக்கோங்க. With King of Cups, the Lovers card, the Hierophant, excitement,
diamond, you'll be receiving or giving a precious gift. இதெல்லாம் உங்களோட engagement or wedding ரெப்ரசன்ட் பண்ணலாம். வரக்கூடிய மாதங்கள்ல உங்களோட engagement and wedding நிகழலாம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆரக்கிள் கார்ட்ஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 44 and 33. அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் நீங்கி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இதன் வழியா பார்த்துட்டு இருக்கோம். With Knight of Pentacles, Two of Wands, again you have this Knight of Pentacles and the Hierophant. ஸோ உங்க ரீடிங் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த ஜூலை மாதத்துல உங்களோட லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்பட போறீங்கன்னு. அதுதான் நம்ம இந்த டூ ஆஃப் வான்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களோட ரீடிங்ல 2 முறை வந்திருக்கு. ஸோ இது மற்ற கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இந்த பர்சன் ரிலையபிளா இருப்பாங்க, கமிட்டடா இருப்பாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு உங்களால எளிதில் தெரிஞ்சுக்க முடியாம இருந்தாலும், அவங்களுக்கு மனதார ஒருத்தரை பிடிச்சதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல இது ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உண்மையா இருப்பாங்க. இவங்கள முழுமையா நம்பலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தி ஹைரஃபென்ட்டோட பொருத்தி பார்க்கும்போது, இது நாள் வரைக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால நீங்க முடிவெடுக்க முடியாம இருந்தீங்களோ அந்த நிலை இந்த ஜூலை மாதத்தோட இறுதியில மாறுறதுதான் பார்க்க முடியுது. மேபி ஒரு சில பேர் வெவ்வேறு ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, இல்ல வேற சில காரணங்களால இந்த முடிவை உங்களால எடுக்க முடியாம இருந்தாலும் சரி, நீங்க ஆழமா, பொறுமையா, நிதானமா யோசிச்சு உங்களோட வாழ்க்கை துணை இவங்கதான், இந்த நபர் தான் அப்படின்ற முடிவை நீங்க எடுக்க போறீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மன குழப்பமாகட்டும், இந்த லாங் வெயிட்டிங் பீரியட் ஆகட்டும், இதெல்லாம் இந்த ஜூலை மாதம் சரியாகிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க யார்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க கண்டிப்பா கேட்பீங்க இந்த ஜூலை மாதத்துல. With excitement, sweetness and diamond, இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, you'll be receiving or giving a precious gift. இந்த 2024 நீங்க திரும்பி பார்க்கும் போது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு தனித்து தெரியும். அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 2. ஸோ குரூப் நம்பர் 2 2024ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு நிறைய மன வலியும் வேதனையும் மன உளைச்சலும் கொடுத்திருந்தாலும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 உங்களுக்கு சிறப்பா இருக்கிறது தான் பார்க்க முடியுது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் சக்சஸ். You also have publicity, impulsiveness, space, receive your blessings. உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்கு. Handshake. It says a meeting with a stranger could be important. You also have rooster. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, an arrogant, boastful person you should not cross. குரூப் நம்பர் 3 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது, இந்த ஜூலை மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இதர் உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ ஆஃபர் நீங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசேஷன்லயே உங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஒரு சில பேர் ஒரு லீடர்ஷிப் ரோல் கூட நீங்க ப்ரொமோட் ஆகலாம். இல்ல இன்னும் சில பேருக்கு இது ஒரு நியூ ஜாப் ஆஃபரா கூட இருக்கும். நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க விருப்பப்பட்ட கம்பெனில இருந்தே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கான கால் இல்ல இமெயில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களோட ரீடிங்கை நம்ம சக்சஸ் அப்படின்ற ஆர்க்குள்ள ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். யூ ஹேவ் 9 of Swords, Ace of Swords, the Lovers card, the Wheel,
தி எம்பரர் அண்ட் 5 of swords. நான் இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஒரு சில பேருக்கு நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிலேயே ஒரு நியூ பொசிஷன் உங்களுக்கு ஆஃபர் பண்ணப்படலாம், இல்லை ஒரு நியூ ரோலுக்கு நீங்க ப்ரொமோட் ஆகலாம், லீடர்ஷிப் ரோல் கூட ப்ரொமோட் ஆகலாம் ஒரு சில பேர்னு. ஸோ இந்த சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கை சூழலோட பொருந்தி போகுதுன்னா, இந்த ஸ்பெசிபிக் பொசிஷனுக்காக, இந்த ஸ்பெசிபிக் ரோலுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கலாம். நிறைய பேர் போட்டி போடலாம். இந்த குறிப்பிட்ட பொசிஷன் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவும் சில வேலைகள் பண்ணலாம், மறைமுகமாகவும் அதுக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான என்வாயன்மெண்ட்ல நீங்க தற்சமயம் இருக்கிறதுனால இது உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய யோசிப்பீங்க, கவலைப்படுவீங்க. ஆனா குரூப் நம்பர் 3 இந்த ரீடிங் வழியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாதத்துல நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க ரீடிங்ல யூ ஹேவ் சக்சஸ், ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ், பப்ளிசிட்டி, ஹேண்ட்ஷேக், ஹாட் ஷூ இருக்கு. இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டம். இந்த ஜூலை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமா இருக்கும். உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கும். இந்த கார்டு சொல்ற மாதிரி ரிசீவ் யுவர் பிளெஸிங்ஸ். உங்களுக்கே பிரமிப்பா இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்குதா, இதெல்லாம் ஒண்ணு சேர நடக்குதா, இவ்வளவு காலதாமதம் ஆச்சா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்க மனசுல வரும். யூ பீயிங் சீன், யூ பீயிங் நோட்டிஸ்ட். நிறைய பேர் உங்களை கவனிக்க தொடங்குவாங்க. உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் டேலண்ட்ஸ், இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பே ஹைக், ப்ரமோஷன், ஒரு சில பேருக்கு நீங்க லீடர்ஷிப் ரோல் கூட ப்ரொமோட் ஆகலாம் வித் தி எம்பரர். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்ட் யூ ஹேவ் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அதனால நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்த நினைச்சு. ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் பொசிஷனுக்கு நீங்க அதிகம் தகுதி உடையவரா இருப்பீங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இது உங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம். அதுதான் இந்த 9 of Swords நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஜூலை மாதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ காத்திருக்கு. அது உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொடுக்கும். இது நான் இந்த ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஒரு சில பேருக்கு இது நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சில பேர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனில வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க விருப்பப்பட்ட கம்பெனில இருந்தே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கான கால் வரதை பார்க்க முடியுது உங்களுடைய கார்ட்ஸ்ல இருந்து. உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய நிலையிலும் நீங்க இருப்பீங்க. இப்போ ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய வாரங்கள்ல. வித் பேஜ் ஆஃப் சர்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பா இது ஒரு நியூ பிகினிங் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா, a meeting with a stranger could be important. ஸோ நீங்க ஒரு முற்றிலும் புதிய சூழல்ல ஒர்க் பண்றது தான் என்னால பார்க்க முடியுது. ஆகஸ்ட் ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். இந்த ஒரு வேலை வாய்ப்பு கூட ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருங்க. ஆரம்பத்துல இந்த புது இடத்துக்கு ஏத்த மாதிரியோ, இந்த புதிய சூழலுக்கு ஏத்தது மாதிரியோ, இந்த நியூ டீம் ஆகட்டும், நிறைய நபர்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே புதுசா இருக்கும் இல்லையா? ஆரம்பத்துல இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் போக போக இந்த இடத்துக்கு ஏத்தது மாதிரி நீங்க உங்களையும் மோல்ட் பண்ணிப்பீங்க. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு அறிஞ்சு நீங்க நடந்துப்பீங்க அப்படின்னு தான் உங்களுடைய கார்ட்ஸ்ல நான் பார்க்க முடியுது. வித் ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ், த லவர்ஸ் கார்ட் அண்ட் பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி இருக்கு. இந்த ஸ்பெசிபிக் ரோலுக்கு, இந்த ஸ்பெசிபிக் பொசிஷனுக்கு நீங்க இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிற உயர் அதிகாரிகள்னால, நீங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஹையர் ஆஃபீஷியல்ஸ், உங்களோட மேனேஜர், இவங்களால
நீங்க ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்க தான் சரியான நபரா இருப்பீங்க. அதுக்கு தகுதியும், திறமையும், அனுபவமும் நிறைந்தவர் நீங்க தான் அப்படின்னு அவங்க ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. பேஜ் ஆஃப் சர்ட்ஸ்ல இருந்து என்னால குறிப்பா என்ன சொல்ல முடியும்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க எவ்வளவு திறமையா செஞ்சிருக்கீங்க, சிறப்பா செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க டிட்டர்மெண்டா இருந்திருக்கீங்க, ஒரு நெருக்கடியான நிலைன்னு வரும்போது கூட அந்த ப்ரெஷர்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் டேலண்ட்ஸ், இது எல்லாம் தான் இதுல சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்க தான் இந்த ஸ்பெசிபிக் ரோல், இந்த ஸ்பெசிபிக் பொசிஷனுக்கு தகுதியானவர் அப்படின்ற முடிவை இவங்களை எடுக்க வைக்கும் கூடிய விரைவில். You also have King of Pentacles, Page of Cups. Again, you have King of Pentacles. So this is a double confirmation. உங்களோட ரீடிங் நம்ம சக்சஸ், பப்ளிசிட்டி, ரிசீவ் யோர் பிளெஸிங்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா இது உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். குரூப் நம்பர் 3, நீங்க ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு ப்ரொமோட் ஆகலாம், இல்ல நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய சேலரி பல மடங்கு உயர்த்தப்படலாம், உங்களுடைய ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியுது. உங்களோட டிபார்ட்மெண்ட்ல இல்ல நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு வெல் நோன் பர்சனா நீங்க ஆக போறீங்க, ஃபேமஸ் ஆக போறீங்கன்னு சொல்லணும். வித் பேஜ் ஆஃப் சர்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பா இது ஒரு நியூ பிகினிங் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. உங்க கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சாலும், நீங்க ஒரு மேனேஜர் லெவலுக்கு லீடர்ஷிப் ரோலுக்கு நீங்க ப்ரொமோட் ஆனாலும், இல்ல நல்ல ஊதிய உயர்வு கிடைச்சாலும், அடுத்து என்ன செய்ய போறோம், என்ன புதுசா செய்ய போறோம், மேலும் என்ன தெரிஞ்சுக்க போறோம், உங்க அறிவை எப்படி வளர்த்துக்க போறோம் அப்படின்ற ஒரு தேடுதல் உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். இந்த பேஜ் ஆஃப் கப்ஸோட இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு கேன்வஸ் போர்ட்ல அவங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க யூ ஹேவ் ஸ்பேஸ் அப்படின்ற ஆர்டிகல், ஒரு கிளீன் ஸ்லேட் இருக்கு. இங்க இருந்து உங்களோட கெரியரை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க, சே 3 years or 5 yearsல நீங்க எங்க இருக்க போறீங்க, அதுக்காக நீங்க என்ன செய்யணும், உங்களோட விஷன் என்ன, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ண போறீங்க இங்க இருந்து. ஆகஸ்ட் மாதம் ஒரு சில பேருக்கு குறிப்பிடத்தக்க மாதமா இருக்கும். இந்த ஆர்டிகல் இருக்கக்கூடிய மெசேஜ், மீட்டிங் வித் ஸ்ட்ரேஞ்சர் குட் பி இம்பார்ட்டன்ட். நீங்க புதிய நபர்களை சந்திக்கலாம் உங்களுடைய வேலை நிமித்தமா. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த நியூ ரோல், நியூ பொசிஷன்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல ஆகஸ்ட் மாதத்துல ஒரு சில முக்கியமான மீட்டிங்ஸ் நீங்க நடத்தலாம். And you also have rooster, an arrogant, boastful person you should not cross, and 7 of wands and the hangman. ஸோ இந்த ஆர்க்குல இந்த டேரோ கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது உங்களோட பவுண்டரிஸை நீங்க கிளியரா செட் பண்ண போறீங்க. எதுல உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை நீங்க செலவழிக்கணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்க போறீங்கன்னு சொல்லணும். இந்த unnecessary drama, unnecessary complications, distractions இது எல்லாத்துக்கும் நீங்க இடம் கொடுக்க போறது இல்லை. With the hangman என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, கடந்த சில மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கலாம். உங்க மனசுக்கு மிகுந்த நெருக்கமானவங்களே உங்களை ஏமாத்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம். மேபி அதனாலதான் நீங்க ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் செட் பண்றீங்களா இருக்கும். யாருக்கு உங்க வாழ்க்கையில அனுமதி இருக்கு, யாருக்கு இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு நீங்க இந்த ஜூலை மாதத்துல எடுக்கலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல இல்ல தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் இன்னல்களையும் துயரங்களையும் கொடுக்கறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில அனுமதி இல்லை அப்படின்ற முடிவை நீங்க ஆழமா யோசிச்சுதான் எடுத்திருப்பீங்க, இல்ல வரக்கூடிய நாட்கள்ல எடுப்பீங்க. உங்க வாழ்க்கைய ஒரு புதிய கோணத்துல அணுகணும் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்று இருந்திருப்பீங்க கடந்த சில மாதங்களா. அதனால முன்பு இருந்ததை விட நீங்க மெச்சூர்டா இருப்பீங்க, எமோஷனலி பேலன்ஸ்ட் பர்சனா இருப்பீங்க. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு, வளர்ச்சி காத்துட்டு இருக்கு, வளமை காத்துட்டு இருக்கு. வித் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் appearing twice in your reading, மகிழ்ச்சியும் மன நிறைவும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லணும் குரூப் நம்பர் 3. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ண மெயின் கார்டு
leadership. You also have fulfillment, submission, reflection, risk and dare. You have basket. It says recognition, reward for merit. Heart. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா great happiness. You have tree. இதுல என்ன மெசேஜ் இருக்குன்னா affairs with your family. குரூப் நம்பர் 4 உங்களோட இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க போறீங்க, ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போறீங்க, ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொல்லணும் மனதளவுல. இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பத்தி நம்ம டீடைல்டா டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இதை தவிர என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ஜூலை மாதத்துல நீங்க ஒரு நல்ல செய்தி கேட்பீங்க. குறிப்பா உங்களுடைய குடும்பம் சம்பந்தமா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கேட்பீங்க. இது சில பேருக்கு உங்களுடைய கெரியர் சம்பந்தமா இருக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கும். இந்த ஜூலை மாதத்துல பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான ஒரு மாதமா இருக்கும் இந்த ஜூலை மாதம். குரூப் நம்பர் 3க்கும் உங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அவங்களுக்கும் ஃபார்ச்சூன் சம்பந்தமா மெசேஜஸ் இருந்தது, பிளெஸிங் சம்பந்தமா இருந்தது. ஈவன் தே ஹேட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களோட ரீடிங்ல 2 முறை வந்திருக்கு. தே ஹேட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்க ரீடிங்லயும் இருக்கு. ஈவன் தே ஹேட் தி எம்பரர். அதனால நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா குரூப் நம்பர் 3யும் பாருங்க. ஒரு சில மெசேஜஸ் உங்களுக்கு அதுலயும் ரெசனேட் ஆகும். நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டேரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். With 9 of Cups, Wheel of Fortune, the Hermit card, 4 of Pentacles, the Emperor, 5 of Wands, Strength card and Knight of Pentacles. இந்த கார்ட்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இது உங்களோட கெரியர் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, இல்ல பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, இல்ல இது உங்களோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் இந்த ஜூலை மாதம் நிறைவேற போகுது அப்படின்னு தான் உங்களோட கார்ட்ஸ் வழியா என்னால பார்க்க முடியுது. உங்களோட இந்த ஜூலை மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியா நான் சொன்னது, நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நீங்க இந்த ஹெர்மிட் கார்ட்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கும் என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய நிலையில நீங்க இப்ப இருந்துட்டு இருக்கலாம். ஜூன் மாதம் கூட அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இது உங்களுடைய கெரியர் சம்பந்தப்பட்டதா இருக்கும். நீங்க இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கும், ஒரு ரெகக்னிஷன் இல்லாம இருக்கும், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலையில தான் நீங்க இப்போ வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே நீங்க செய்யற வேலை சலிச்சு போயிருக்கும். ஏன்னா பல மாதங்களா நீங்க செய்த வேலையே செஞ்சுட்டு இருக்கலாம். ஒரு சில வருடங்களா நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். என்ன நம்ம டெய்லி இதே தானே வந்து பண்ணிட்டு இருக்கோம், என்ன நம்ம புதுசா செய்ய போறோம் அதுல. அப்படியே நம்ம பண்ணாலும் நம்ம வேலைக்கான ஒரு அங்கீகாரமோ, ஒரு வளர்ச்சியோ, ஒரு பதவி உயர்வோ, இல்ல ஊதிய உயர்வோ எதுவுமே இல்லாததுனால நீங்க ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட பறவை மாதிரி உணரலாம் மனதளவுல. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேற சில குடும்பம் சார்ந்த பொறுப்புகள் இருக்கும். அதனால இந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலை தேடுறது உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க. அதனால ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து சில மாதங்களா இல்ல பல மாதங்களா நீங்க இருந்துட்டு இருக்கலாம். அதனால உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை அறிந்த ஒரு சில பேர், உங்களோட வேலை செய்யற ஒரு சில பேர், நீங்க இருக்கிற இந்த நிலைமைய தவறா பயன்படுத்திக்கலாம். நீங்க என்ன ஆனாலும் இந்த கம்பெனில இருந்து வெளியில போக மாட்டீங்க, வேற வேலை தேட மாட்டீங்க அப்படின்றத அவங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்க மேல அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் வைக்கலாம். உங்களோட ஒர்க் லோட அவங்க அதிகரிக்கலாம். உங்களை ஒரு அடிமை மாதிரி நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் உங்களை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்குது இந்த ஜூலை மாதத்துல. நீங்க ஒரு அடைப்பட்ட பறவை மாதிரியே இருக்க போறீங்களா, வளர்ச்சியும் அங்கீகாரமும் இல்லாத ஒரு இடத்திலேயே நீங்க இருக்க போறீங்களா, இல்ல
உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தேடணும் அப்படின்னு முயற்சி செய்ய போறீங்களா? That's why you have this risk and dare. And you also have leadership. இந்த ஆர்க்குல நீங்க ஒரு நார்த் ஸ்டார் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை ரெப்ரசன்ட் பண்றது நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறது, செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றது, அதை தொடர்ந்து சரியான பாதைக்கு போறதுக்கான முயற்சியை நீங்க செய்யறது, உங்களுக்கான பாதையை நீங்க தேடுறது, பொறுப்பெடுத்துக்கிறது. You're taking charge of your life அப்படின்னு சொல்லணும் குரூப் நம்பர் 4. இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியா இருந்து உங்களை வழி நடத்த ஆரம்பிக்க போதுன்னு சொல்லலாம். ஸ்லோவா ஸ்டெடியா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க போறீங்க. That is why you have this Knight of Pentacles. உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ண போறீங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க முயற்சி செஞ்சு இந்த நிலைமையிலிருந்து விடுபட்டு உங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு வேலையை தேடி உங்களோட கெரியர்ல நீங்க மேலும் மேலும் வளரணும், உங்களுடைய ஃபைனான்சஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபைனான்சியலி ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு இதெல்லாம் முதன்மையானதா வச்சு நீங்க செயல்பட போறீங்க அப்படின்னு தான் உங்களோட ரீடிங்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வித் தி எம்பரர் அண்ட் 9 of Cups என்னால என்ன சொல்ல முடியும்னா, சரியான திட்டமிடுதல் இருந்ததுன்னா, நீங்க திட்டமிட்டபடி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இலக்கை அடைய முடியும், உங்களுடைய கனவை நீங்க நிஜமாக்க முடியும் அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஒரு சில பேர் நியூ ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சரியா அமையலன்னா மனம் தளர்ந்துடாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த ஜூலை மாதம் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ காத்திருக்கு. இந்த ஸ்ட்ரென்த் கார்டில் நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு சரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், உங்களுடைய திறமையை முழுமையா வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், உங்களோட கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கு மதிப்பு இல்லாம இருந்திருக்கலாம், புதுசா எதுவும் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு உங்களோட ஹையர் ஆஃபீஷியல் அவங்களுடைய அதிகாரத்தை உங்க மேல காமிச்சிருக்கலாம். ஆனா நீங்க சந்திச்ச இந்த நெருக்கடியான நிலை எல்லாம் தான் உங்களை இந்த மாதிரி ஒரு நபரா மாத்திட்டு இருக்குன்னு சொல்லணும். மன வலிமையை கொடுத்திருக்குன்னு சொல்லணும், தைரியத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லணும், தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் தான் நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும் போது உங்களை பத்தி நீங்க உணர போறீங்க, தெரிஞ்சுக்க போறீங்கன்னு சொல்லணும். குரூப் நம்பர் 4 நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். யூ ஹேவ் King of Pentacles, 10 of Pentacles, the Wheel of Fortune and 3 of Cups. Wheel of Fortune பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த Wheel of Fate உங்களுக்கு சாதகமா திரும்ப போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு. இது உங்களுக்கு தான் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியத்துல கூட ஒரு சில பேர் இருப்பீங்க. ஏன்னா கடந்த சில மாதங்கள் இல்ல கடந்த ஒரு வருடமே உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டிதான் நீங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். உங்களோட மெயின் ஆர்க்குலான லீடர்ஷிப் ஆகட்டும், King of Pentacles and the Emperor, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க ஒரு டீமை ஹேண்டில் பண்ணலாம், டீம் லீடா நீங்க ஆகலாம். ஒரு சில பேர் கடந்த சில மாதங்களா நீங்க பண நெருக்கடி சந்திச்சிருக்கலாம், இல்ல உங்களோட கமிட்மெண்ட்ஸ், ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பண வரவு இல்லாம இருந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு நீங்க பேங்க் லோன் வாங்கியிருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இது ஒரு சில பேருக்கு ஹோம் லோனா இருக்கும். இது நீங்க போட்ட கால்குலேஷன் படி 2024ல இந்த லோனை முழுமையா கட்டி முடிக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா கடந்த சில மாதங்கள் பண நெருக்கடி உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால நீங்க நினைச்சபடி இந்த லோனு க்ளோஸ் பண்றது கொஞ்சம் சிக்கலா இருக்க மாதிரி ஒரு நிலை இருந்தாலும் இந்த ஜூலை மாதத்துல இருந்து இந்த நிலை சரியாகிறது தான் பார்க்க முடியுது. வித் King of Pentacles and 10 of Pentacles. And also உங்களுடைய oracle cardsல you have Tree, it says affairs with your family, and King of Pentacles, 10 of Pentacles சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துல இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெறக்கிறது தான் பார்க்க முடியுது. இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் கலந்து பேசி சுமூகமா ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு.
ஈவன் வித் திஸ் 3 of cups அந்த மெசேஜ் தான் என்னால பார்க்க முடியுது. இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இந்த முடிவுக்கு உடன்படுவாங்க. இந்த முடிவு உங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் பார்க்க முடியுது with 10 of pentacles and 3 of cups. உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போது நம்ம 9 of cupsல ஆரம்பிச்சோம். உங்களோட ரீடிங்கை நம்ம 3 of cupsல முடிக்கிறோம். அதனால உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் இந்த ஜூலை மாதம் நிறைவேற போகுது. இல்ல அதற்கான உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க முயற்சி செய்ய இந்த ஜூலை மாதத்துல தொடங்குனீங்கன்னா வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் 3 மாதங்கள்ல உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் நிறைவேறதான் பார்க்க முடியுது. ஸோ குரூப் நம்பர் 4 இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் நிகழ காத்திருக்குன்னு சொல்லணும். உங்களோட உயர்ந்த நன்மைக்காக ஒரு சில மாற்றங்களை நீங்களே கொண்டு வர போறீங்க. உங்க வாழ்க்கையை அணுகிற விதத்துல ஆகட்டும், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து புதுசா ஒரு சில விஷயங்களை நீங்க முயற்சி செய்ய போறீங்க. உங்களுக்கான பாதை இதுதான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு, உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதை இதுதான் கண்டுபிடிச்சு அதுக்கான முதல் படி நீங்க எடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லணும் குரூப் நம்பர் 4. இந்த ஒரு முடிவை எடுத்து நீங்க செயல்படுறதுனால சில மாதங்களுக்கு பிறகு நீங்க உங்களையே பாராட்டிப்பீங்க. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்து நம்ம செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு இதை நீங்க திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நீங்க உணர்வீங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 4. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரீடிங் வழியா ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.